வணக்கம் சொந்தங்களே, தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தா, சென்னையில் நாங்கள் கடை வச்சுருந்தோம்னு சொன்னோம்ல, அப்போ ஒரு சம்பவம். பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அங்கே இருக்கிறோம். ஒரு பண்டிகை அங்கே பக்கத்தில் வந்துருச்சு, ஒரு 3 நாள் லீவு. அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட நாங்கள் சீட்டு போட்டிருந்தோம். அந்த சீட்டு வந்து இன்னும் எடுக்கலை. அந்த சீட்டு பணம் வந்து கொண்டு போய் 3000 ரூபா கட்டணும். எங்கள் சம்சாரம் வந்து என்ன பண்ண, காசே இல்லை, இருக்கிற காசு எல்லாம் அது தனியாக சிறுவாடு வச்சுருக்குங்கள, அதெல்லாம் சேர்த்து 3000 ரூபாய் கொடுத்துச்சு. அது இல்லாமல் ஒரு 60 ரூபா கொடுத்து நம்ம 2 பேர்த்துக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க, பரோட்டா இல்லைன்னா இட்லி ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அங்கே 15 ரூபா பரோட்டா விற்கிது. அந்த கடையில் வந்து நல்லாயிருக்கும் டிஃபனு. அங்கே வந்து பரோட்டா ஆளுக்கு 2 பரோட்டா வாங்கிடுவாங்க, 2 போதும் அப்படின்னு 2 வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி காசு 60 ரூபாயும் இந்த 3000 ரூபாயும் கொடுத்து விட்டுச்சு. நான் இங்கேருந்து போகிற வழி தான் அது. அங்கே போய் என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட அதை ரெகுலராக அந்த ஹோட்டல் கடையில் வாங்குவேன், எனக்கு தெரியும் நானும் கடை வச்சுருக்கேன்னு. அப்புறம் தம்பி அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி 4 பரோட்டா கட்டிப்பான்னு சொன்னேன். இது கட்டின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே நான் போய் போகிறதுக்கு முன்னாடி 2 இவ்வளோ பெரிய குழந்தைங்க, ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு, தலையெல்லாம் பறக்கத்துலையாக இருக்குது, எண்ணெயில் ஒன்று மூக்கு வழிஞ்சு கிடக்குது, டவுசர் கூட அந்த பையனுக்கு நிற்கலை, அரை இதுக்கு வந்து நிற்கிது. அந்த பிள்ளை வந்து ஒரு கிழிஞ்ச கவுனை போட்டுக்கிட்டு நிற்கிது. அவங்க அம்மா வந்து இப்படி முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு கேட்டுமா போமா அப்படின்னு அந்த ஆள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாணவர் துரத்திட்டு இருக்கிறான். நான் வந்து கட்ட சொல்லிவிட்டு இப்படி நின்று அந்த பிள்ளைங்க 2 பேர்த்தையும் பார்த்தேன். அதுங்க வேறு யாரையும் பார்க்கல, நிறைய பேர் கொடுத்தேன். அங்கே எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க உட்காந்து டேபிளில். இந்த பிள்ளைங்க நிற்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள், அதில் உட்காந்து 2-3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க சாப்பிட்றதே இப்படி பார்த்துக்கிட்டு 2 பிள்ளைங்களும் இப்படி வாயெல்லாம் வேறு இப்படிங்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு மனசே இருதையுமே உடஞ்சி போச்சுங்க. ஐயோ இப்படி. ஆனால் உண்மையான பசியில் அவங்க இது பண்ணுறாங்க, எனக்கு நல்லா தெரியுது. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு மனசே கேட்கலைங்க. அப்புறம் என்ன பண்ண, அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான் கடைக்காரன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு மனசு கேட்கல. இந்த பக்கம் வந்து ஒரு 4 பரோட்டா 6 இட்லி கட்டுங்கன்னு சொன்னேன். ஏங்க அது 4 கட்ட சொன்னீங்க? இல்லை நீங்கள் கட்டுங்கன்னு சொன்னேன். அதை கட்டினாங்க. அந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் குழம்பு கட்ட சொல்லி கொஞ்சமாக கட்டியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் குழம்பு கட்ட சொல்லி அந்த 2 பார்சலையும் வாங்கிட்டு இந்த இதை எடுத்துக்கிட்டு வந்தால இந்த எங்கள் பார்சலையும் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பொம்பளை மெதுவாமல் இல்லாமா அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துட்டேன் கையில் எடுத்துட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி செய்கிறது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சால் தான் அது புண்ணியம். கையில் ஒரு 20 ரூபா எடுத்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து போயிடுச்சு. நான் போய் பணத்தை கட்டிட்டு வர்றப்ப அங்கே உட்காந்து பிரித்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. நான் வேறு ஒரு தகவலில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.